வெயில், நான் உங்களை வதைப்பேன். ஐயோ, இந்த வெயில் கொடுமை. குழந்தை தவிக்கிறது போகலாமா? தாங்கமா இருக்கு. வா, நெல்லுக்கு போகலாம். நீ முடியாது. அப்பா, என்னால தாங்க முடியல. உள்ள போகலாம், இங்க நிக்க கூடாது. காபி, டீ, கஃபைன் கலந்த பானங்கள் உடலில் உள்ள நீரை வெளியேற்றி சீக்கிரம் தாகத்தை உண்டாக்கும். வெளியிலிருந்து வந்தவுடன் மிகவும் ஜில்லென்றிருக்கும் ஐஸ் தண்ணீர் அல்லது குளிர்பானங்களை குடிப்பதை தவிர்க்கவும். இது செரிமான மண்டலத்தை பாதிப்பதோடு தொண்டை வலியையும் ஏற்படுத்தலாம். அதிக மசாலா மற்றும் எண்ணெய் கலந்த உணவுகள் உடலில் வெப்பத்தை அதிகரிக்கும். இதனால் செரிமான கோளாறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. மதுபானம் அருந்துவது உடலில் உள்ள நீர்ச்சத்தை மிக வேகமாக குறைத்துவிடும். காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை வெயிலின் தாக்கம் மிக அதிகமாக இருக்கும். இந்த நேரத்தில் தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. வெயில் உச்சத்தில் இருக்கும்போது அல்லது காற்றோட்டம் இல்லாத இடங்களில் கடினமான உடற்பயிற்சி செய்வதை தவிர்க்கவும். இது சீக்கிரம் சோர்வை உண்டாக்கும். கருப்பு போன்ற அடர் நிற துணிகள் வெப்பத்தை அதிகமாக உறிஞ்சும். எனவே வெயில் காலத்தில் இவற்றை தவிர்த்து பருத்தி மற்றும் இளநிற உடைகளை அணிவது சிறந்தது. காற்று புகாத வகையிலான இறுக்கமான ஆடைகளை தவிர்ப்பது வியர்க்குரு மற்றும் தோல் நோய்கள் வராமல் தடுக்க உதவும். வெயிலில் நிறுத்தப்பட்டிருக்கும் மூடிய காருக்குள் குழந்தைகளையோ அல்லது செல்ல பிராணிகளையோ ஒருபோதும் விட்டுச் செல்லாதீர்கள். இது உயிருக்கே ஆபத்தாக முடியலாம். தாகம் எடுத்தால் மட்டுமே தண்ணீர் குடிப்பது என்று இருக்காமல் குறிப்பிட்ட இடைவெளியில் அவ்வப்போது தண்ணீர் குடித்துக் கொண்டே இருக்க வேண்டும். வெயில் காலங்களில் நுங்கு, இளநீர், தர்பூசணி போன்ற இயற்கை உணவுகளை எடுத்துக்கொள்வது உடலுக்கு குளிர்ச்சியை தரும்.